Hey guys, சுசீந்திரன் ப்ரொடக்ஷனில் மனோஜ் டைரக்ட் பண்ண மார்கழி திங்கள் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். தேட்டரில் படம் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ டென்ட் கோட்டா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்கழி திங்கள்னு வச்சுருப்பாங்க. அந்த மார்கழி அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு பருவ காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய கதையுமே டீனேஜில் வர லவ்வை பற்றி தான் கதையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கதைக்கு ஏற்ற மாதிரியே இந்த படத்தோடைய டைட்டிலை அழகாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டைட்டில் போடும்போதே டைட்டிலுக்கு மேலே பனி பறக்கிற மாதிரியும் கீழே தண்ணியாக இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகாக இந்த டைட்டிலை டிசைன் பண்ணியிருப்பாங்க படத்தோடைய டீம். பொதுவாக 90% படங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லவ் சப்ஜெக்டுக்கான ஒரு படம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹீரோஸ் தான் கதை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அதை டிஃப்ரெண்ட் பண்ணி ஒரு பொண்ணு, அதாவது ஒரு ஹீரோயின் ஆடியன்ஸுக்கு கதை சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் 9th 10th 11th 12th இந்த 4 வருஷங்கள் எப்படி கிடக்குது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஷார்ட்டாக அழகாக வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு 9th தான் படிக்குது அப்படிங்கிறதுக்காக ரேங்க் கார்டு தாத்தா கிட்ட சைன் வாங்குற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும். அதில் அந்த பொண்ணு 9th ஸ்டாண்டர்டு தான் படிக்குது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இன்னொன்று 10th எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக பப்ளிக் எக்ஸாமில் நான் எல்லாரையும் விட ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்படி நான் செகண்ட் மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னா நீ 11th என்ன குரூப் எடுக்கிறியோ அதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூலமாக 10th ஸ்டாண்டர்ட் படிக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து 11th ஜாயின் பண்ணுற மாதிரியும் இந்த ஒரு ஷார்ட் மூலமாக 12th வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் அழகாக வருஷங்களை ஆடியன்ஸுக்கு ஒவ்வொரு ஷார்ட் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. நம்மலாம் 90s காலகட்டத்தில் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூலில் எவ்வளவு தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க எக்ஸாமில் அப்படின்னு பர்சன்டேஜோட போர்டில் எப்போதுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை இந்த படத்தில் இந்த ஒரு ஷார்ட் மூலமாக ஸ்கூலில் எவ்வளவு பர்சன்டேஜ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு அழகாக போர்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தோடைய கதையில் ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பார் பாரதி ராஜா. அப்போ ஒரு காரில் தான் வந்திருப்பாங்க. அந்த காரு இந்த படத்தோடைய ஆரம்பத்தில் இருந்தே வரும். அது எங்கே காமிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின் சின்ன பிள்ளைகள இருந்தே கதை சொல்கிற மாதிரி தான் இந்த படத்தோடைய கதை ஸ்டார்ட் ஆகும். அப்போ பாரதி ராஜாவும் அவர் பேத்தியும் அவங்க அம்மா அப்பா சமாதி கிட்ட இருந்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த ஷாட்டில் அந்த கார் நிற்கிறதையும் காட்டியிருப்பாங்க. இந்த ஷாட்டில் நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாரீ எங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக முதல் நாள் காலேஜ் போகும்போது அந்த சாரியை தான் கட்டிட்டு போயிருப்பாங்க. படம் ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸுக்கு வந்துடும். அப்போ இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோயினோடைய சைக்கிள் இருக்கிறத பார்க்க முடியும். ஹீரோயின் ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் போவாங்க. ஹீரோயின் காலேஜ் 3 வருஷம் முடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் கூட அந்த ஸ்கூல் டைமில் யூஸ் பண்ண சின்ன ப்ராப்பர்ட்டியை கூட மிஸ் பண்ணாமல் படம் முழுக்க கொண்டு வந்திருப்பாங்க படத்தோடைய டீம். படத்தோடைய கிளைமேக்ஸில் தான் பாரதி ராஜாவுக்கும் கலப்பு திருமணம் பிடிக்காது அப்படிங்கிறது தெரிய வரும் ஆடியன்ஸுக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே 2-3 சீனில் பாரதி ராஜாவுக்கும் லவ் மேரேஜ் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் டைமாக ஹீரோயின் தாத்தா கிட்ட நான் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு பாரதி ராஜாவுக்கு முகமே மாறுற மாதிரி சின்ன ஃபேஸ் ரியாக்ஷன் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் சரி பையனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாரதி ராஜா ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்போ ஹீரோவுடைய அப்பா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா படிப்பு முடிஞ்சிருந்துச்சுன்னா பொண்ணை தூக்க சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசியிருப்பாரு. அப்போவுமே பாரதி ராஜாவுக்கு கோவம் வர்ற மாதிரி சின்னதாக ஃபேஸ் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. ஹீரோயின் சென்னையில் போய் படிக்க பர்மிஷன் கேட்பாங்க தாத்தா கிட்ட. அதுக்கு பாரதி ராஜா வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஒருவேளை சென்னைக்கு அனுப்பணும் அப்படின்னா லவ் பண்ணினாலும் பண்ணிடுவா அப்படிங்கிறதுனால தான் சென்னைக்கு அனுப்பியிருக்க மாட்டார். ஆனால் அதை ஹீரோயின் கிட்ட என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமாகவே பாரதி ராஜாவுக்கும் லவ் மேரேஜ்னால் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க படத்தோடைய டீம். அதே மாதிரி பாரதி ராஜாவுடைய
கேரக்டரும் ஸ்கூலில் ஒரு வாத்தியார் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார், அவருடைய கேரக்டருமே வந்து ஒத்துப்போகும். ஹீரோயின் வந்து ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் இருப்பார், அவருடைய வேலை என்னென்னா லவ் பண்ணுறவங்கள பிரிக்கிறது தான் அவருடைய வேலையாக இருக்கும். அந்த வாத்தியாருடைய பேக் ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னா, பொண்ணு லவ் பண்ணி சூசைட் பண்ணியிருப்பாங்க, அதனால் லவ்வர்ஸ் வந்து இந்த வாத்தியாருக்கு பிடிக்காது. அதே மாதிரி தான் பாரதி ராஜாவுடைய பொண்ணும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அவங்களும் சூசைட் பண்ணியிருப்பாங்க ஒரு கட்டத்தில். அதனால் இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே பேத்தியோட லவ்வையும் பாரதி ராஜா பிரித்து விட்ருவார். வாத்தியாரும் அந்த லவ் பண்ணுறவங்கள கண்டிக்க மாட்டார், பேரண்ட்ஸ் கிட்ட நாசுக்காக சொல்லி லவ்வை பிரித்து விட்ருவார். அதே மாதிரி தான் பாரதி ராஜாவும் வில்லன் கிட்ட சொல்லி பேத்தியோட லவ்வை பிரித்து விட்ருவார். கிளைமேக்ஸு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வாத்தியார் மூலமாக ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணுற விஷயம் மட்டும் வாத்தியார் காதுக்கு போகலையா அப்படின்னு லாஜிக் கொஸ்டின் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே யாரோ ஒரு ஆள் ஹீரோயினை மாட்டி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒருவேளை ஹீரோயினுடைய ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், ஏன்னா ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட லவ் ப்ரொப்போஸும் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த காண்டில் இந்த வாத்தியார்கிட்ட நம்ம ஹீரோயினை மாட்டி விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படம் முழுக்க வந்து பாரதி ராஜாவுக்கு லவ்னா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாரு. வில்லனும் பாரதி ராஜாவும் ஃபோன் கால் பேசுகிற அந்த ஒரு நொடி பொழுதுல வர ஜாதியோடைய வன்மத்தினால ஒரு மனுஷன் எப்போ வேணாலும் மாறலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபோன் கால் பேசுகிற அந்த சீனை அழகாக காட்டியிருப்பாங்க படத்தோடைய டீம். இந்த படத்தில் தாத்தாவுக்கும் பேத்திக்கும் இருக்கிற பாசம், காதல், நம்பிக்கை துரோகத்தினால ஏற்படும் ரோசம்னு படத்தில் ஒவ்வொரு சீனையும் ஸ்ட்ராங்காக வெரைட்டியாக காமிச்சிருக்கிறாங்க படத்தோடைய டீம். இந்த படம் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் தான் எடுத்திருப்பாங்க போல். ஒவ்வொரு கேரக்டருக்குமே வந்து 3 ட்ரெஸ்ஸு இல்லைனா 4 ட்ரெஸ் தான் இந்த படம் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடு பாரதி ராஜாவுக்கு கூட 4-5 ட்ரெஸ் தான் வந்து இந்த படத்தில் மாற்றி மாற்றி போட்டுட்டு வர மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் உள்ள ஒரு ஃபேக்ட் என்னென்னா, இந்த படத்துக்கும் நாயகன் படத்துக்கும் ஒரு சின்ன கனெக்ட் இருக்குது. நாயகன் படத்தில் வேலு நாயக்கருங்கிற பேரு ரொம்பவே பிரபலமான ஒரு ஒரிஜினல் பேரும் கூட சொல்லலாம். வேலு நாயக்கரோடைய கொள்ளு பேத்தி ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு ரோலில் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.